வயதான மூத்த குடிமக்களா நீங்கள்? அப்படியென்றால் இன்றைய சட்டத் தகவலின் பதிவு உங்களுக்குத்தான். ஆமாங்க. வயதான மூத்த குடிமக்களே, உங்களை உங்களது மகனோ அல்லது மகளோ சொத்தினை அவர்களது பெயருக்கு எழுதி வாங்கிக் கொண்ட பின் உங்களை பராமரிக்க புறக்கணித்தாலோ அல்லது பராமரிக்க தவறிவிட்டாலோ நீங்கள் இனி கவலைப்பட வேண்டாம். உங்களின் சொத்தின் உரிமையையும் நீங்கள் திரும்பவும் அவர்களிடமிருந்து உங்கள் வசமே பெற்றுக்கொள்ளலாம் என்று நமது உச்ச நீதிமன்றம் தமது அண்மைய தீர்ப்பில் ஊர்மிளா தீக்ஷித் எதிர் சுனில் சரண் தீக்ஷித் அண்ட் அதர்ஸ் என்ற சமீபத்திய வழக்கில் தெரிவித்துள்ளது. அதற்கு முன்னர் அந்த வழக்கின் தன்மையை பற்றி நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்கின்றேன் சுருக்கமாக. இந்த வழக்கில் ஊர்மிளா தீக்ஷித் என்ற ஒரு வயதான பெண்மணி ஒருவர் தன்னையும் தனது கணவரையும் வயதான காலத்தில் தாங்கள் இருவரும் உயிருடன் இருக்கும் காலம் வரை தங்களை பராமரித்து கொள்ளும் வண்ணம் ஒரு கொடை ஆவணம் ஒன்றினை தங்களது மகன் சுனில் சரண் தீக்ஷித் என்பவருக்கு 7/9/2019 அன்று ஒரு கொடை ஆவணத்தை எழுதி வைக்கின்றனர். அத்தோடு அதனை ஒரு கண்டிஷனல் கிளாஸ் என்று சொல்வோம் அல்லவா, ஒரு நிபந்தனையுடன் அந்த நிபந்தனை மொழிகளை ஒரு உறுதிமொழி பத்திரம் மூலமாக பதிந்து, அதாவது தங்கள் வாழ்நாள் இறுதி வரை தங்களை கவனித்து கொள்ள வேண்டும், தங்களது உடல் தேவைகளையும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் அந்த கொடை ஆவணம், அதாவது கிஃப்ட் டீட் ஒன்றை எழுதி கொடுக்கின்றார்கள். அந்த ஆவணம் 7/9/2019 அன்று எழுதி கொடுக்கப்பட்டு 9/9/2019 அன்று பதிவு செய்யப்படுகிறது. அந்த பதிவு ஆவணத்தின்படி அந்த சொத்தின் உரிமையும் உடைமை மாற்றம் செய்யப்படுகிறது சுனில் சரண் தீக்ஷித் என்ற அவர்களது மகனின் பெயருக்கு. அந்த சொத்து அந்த அம்மையாரால் 23/1/1968 அன்று வாங்கப்பட்டது. சொத்தினை உடைமை மாற்றம் செய்து கொண்ட பின்னர் அந்த மகன் அந்த வயதான காலத்தில் அந்த தாயாரையும் கவனித்து கொள்ள தவறிவிடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த தாயின் பெயரில் இருக்கும் இதர சொத்துக்களின் மீதும் உரிமை பாராட்டி அந்த சொத்துக்களின் உரிமை மாற்றத்தினையும் தனது பெயருக்கு செய்து தருமாறு வற்புறுத்தி இறுதியில் துன்புறுத்த ஆரம்பித்து விடுகிறார். இதன் காரணமாக பாதிப்படைந்த அந்த வயதான பெண்மணி இனி தமக்கும் தமது மகனுக்கும் இடையிலான அந்த அன்பு பாசம் முற்றிலுமாக முடிவுக்கு வந்துவிட்டதாகவும், ஏனெனில் அந்த சொத்தின் பரிமாற்றத்திற்காக பிரதிவாதி மகனால் தாம் தாக்கப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் தாம் எழுதி கொடுத்த அந்த கொடை ஆவணத்தை ரத்து செய்யுமாறு வேண்டி சத்தர்பூர் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு விண்ணப்பத்தினை தாக்கல் செய்கிறார். அந்த விண்ணப்பத்தினை விசாரித்த அந்த துணை பிரிவு குற்றவியல் துறை நடுவரும் அந்த விண்ணப்பத்தில் இருக்கும் நியாயத்தன்மையை மனதில் கொண்டு அந்த விண்ணப்பத்தினை ஏற்றுக்கொண்டு பிரதிவாதி மகனுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட கொடை ஆவணத்தை செல்லாததாக அறிவித்து ரத்து செய்து விடுகிறார். இதனால் பாதிப்படைந்த அந்த பிரதிவாதி மகன் சத்தர்பூர் மாவட்ட ஆட்சியருக்கு மேல்முறையீடு செய்கிறார். மேல்முறையீட்டினை விசாரித்த மாவட்ட ஆட்சியரும் அதில் இருக்கும் நியாயத்தன்மையை கருத்தில் கொண்டு 25/4/2002 அன்று அந்த மேல்முறையீட்டினை தள்ளுபடி செய்து விடுகிறார். இதனால் மேலும் பாதிப்படைந்த பிரதிவாதி மகன் மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்கின்றார். அங்கும் பிரதிவாதிகள் சுத்தமான கைகளுடன் நீதிமன்றத்தை அணுகவில்லை என்றும், மூத்த குடிமக்களான தங்கள் பெற்றோருக்கு சேவை செய்ய தவறிவிட்டனர் என்றும், தனி நீதிபதி மற்ற 2 கீழமை நீதிமன்ற தீர்ப்புகளை அது சட்டத்திற்கு உட்பட்டு நியாயமானதாகவும் உண்மை மற்றும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் உள்ளதாக கூறி அதனை உறுதிப்படுத்துகிறார். இறுதியில் ஜபல்பூரில்
அந்த மத்திய பிரதேசத்தில் உள்ள அந்த உயர்நீதிமன்றத்தில் அந்த தனி நீதிபதி அளித்த தீர்ப்பினை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறார். அந்த 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 மேல்முறையீடு இருவர் தீர்ப்பாயத்தில், அதாவது டிவிஷன் பெஞ்சின் முன்பாக விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால், 9/9/2019 தேதியிட்ட கொடை ஆவணம் சொத்தை மாற்றுபவருடைய பராமரிப்பினை பற்றி எந்த நிபந்தனையும் கூறப்படவில்லை. மேலும் 7/9/2019 தேதியிட்ட பிரமாண பத்திரம் தொடர்பான வாதத்தை தாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், மேலும் அது சம்பந்தமாக சொத்தினை உரிமை மாற்றம் செய்யும் உரிமையை தீர்ப்பாயத்திற்கு அந்த உரிமையானது தீர்ப்பாயத்திற்கு இல்லை எனும்படியாக கூறி அந்த தனி நீதிபதி, உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பினை ரத்து செய்து விடுகிறார்கள். இறுதியில் மூத்த குடிமக்களான அந்த வயதான பெண்மணி ஊர்மிளா தீக்ஷித் என்பவர் இறுதியில் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்கிறார். அதன் அடிப்படையில் பிரிவு 22 மற்றும் 23 கீழ், அதாவது மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007, அதாவது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் 2007 அடிப்படையில் 2007 என்ற அந்த ஆக்டினுடைய அடிப்படையில் பிரிவு 23(1) கீழ் அந்த அம்மையார் தாக்கல் செய்த மனுவின் உண்மைத்தன்மையை கணக்கில் கொண்டு மற்றும் அந்த பெண்மணி கூறும் அந்த கோரிக்கையானது நியாயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு உச்சநீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அதன் அடிப்படையில் மூத்த குடிமக்களின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்தி நமது உச்சநீதிமன்றம் சட்டத்தை எவ்வாறு விளக்கி மற்றும் எவ்வாறு பயன்படுத்தி அதனை எப்படியாக தீர்மானித்து இந்த வழக்கினை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக மாற்றியது என்பது இந்த வழக்கில் கொடுத்த அந்த தீர்ப்பினையே நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அந்த வகையில் தீர்ப்பாயங்களை, அதாவது சொத்தினை வாங்கிய பிறகு தனது தாயை புறக்கணித்த மறுத்ததால் பிரதிவாதி மகனுக்கு அந்த சொத்தின் மீதான உரிமையை கோருவதற்கு உரிமை கிடையாது என்பதன் அடிப்படையில் பொருத்தமானதாக இருந்தால் சட்டத்தின் கீழ் உள்ள தீர்ப்பாயங்கள் பிரிவு 23 கீழ் அதிகார வரம்பினை பயன்படுத்தினாலும் உடைமையை மாற்ற உத்தரவிட முடியாது என்பது சட்டத்தின் நோக்கத்தை சீர்குலைப்பதாகும் எனும் அடிப்படையாக எஸ். வனிதா எதிர் டெப்யூட்டி கமிஷனர் பெங்களூர் அர்பன் டிஸ்ட்ரிக்ட் என்ற வழக்கில் நீதிமன்றம் அலசி கூறியவாறு அதனை மேற்கோளில் காட்டி, முதியவர்களுக்கு விரைவான, எளிமையான மற்றும் மலிவான தீர்ப்புகளை வழங்குவதே இந்த சட்டத்தின் நோக்கமாக இருப்பதால் 7/9/2019 தேதியிட்ட பரிசு பத்திரம், அதாவது கொடை ஆவணத்தை ரத்து செய்ததோடு மட்டுமல்லாமல் அதாவது அந்த சொத்தின் உடைமையை மேல்முறையீட்டாளர் தாயாரிடமே ஒப்படைப்பதற்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பாகவே நாம் இதை கருதலாம். நன்றி.